ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த vlog வந்து என்னோட வீக்லி ருட்டீனை வந்து நான் வந்து இந்த vlogல வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஃபுல் டீப் கிளீனிங் மாதிரி வேலை செய்வேனா. ஸோ அது வந்து ப்ராப்பராக இந்த வீக் வந்து நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ் vlog வந்து நான் ஃபுல் ஒரு வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கிச்சனில் ஃபஸ்ட்டு இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே நல்லா கழுவி செட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா கிச்சனை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணால் எனக்கு வந்து சாப்பாடு செய்கிறதுக்கெலாம் கிச்சன் க்ளீனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சைடில் வந்து இந்த எண்ணெய் அப்புறம் கத்தி இதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் துணி போட்டு க்ளீனாக வச்சுக்குவேன். ஏன்னா அப்பப்போ அந்த பிசு பிசுப்பாக ஆயிருமா, அதனால் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த துணி போட்டு வச்சுருந்தேன். அந்த துணி வந்து ரொம்ப அழுக்கானோடனே சரி அதை எடுத்து மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி புது துணிலாம் போட்டு மாற்றி வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா அடுப்பையும் நல்லா தொடச்சிட்டு அண்ட் இந்த டிஷ்வாஷ் லிக்விட் வந்து கொஞ்சம் ரீஃபில் பண்ணணுமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையுமே நல்லா ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சிருந்ததுலேருந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரெயின் அவுட் ஆனோடனே எடுத்து எல்லாத்தையுமே அந்த ஸ்டாண்டில் வந்து அடுக்கி வச்சிருவேன். ஏன்னா பாத்திரம்லாம் கழுவி அப்படியே அடுக்கி வச்சுட்டா கொஞ்சம் பார்க்கறதுக்கே நீட் அண்ட் டைடியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அடுக்கி வச்சிருவேன். அதுக்கப்புறமா இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த டேபிளில் எப்பயுமே வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்கெட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பொம்மை எல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு வீடை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் டஸ்டிங் பண்ணி ஜாடு அடித்து எல்லா தூசி ரொம்ப தூசியாக ஆயிடுச்சு. இந்த மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது வந்து ரொம்ப ஸ்பைடர் வெப் தூசி அங்கங்கேருந்து ரொம்ப வருமா. ஸோ அதனால் கொஞ்சம் க்ளீனிங் வேலை வந்து இந்த வீடு பெருக்கிறதே கொஞ்சம் ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. ஹாலில் கிச்சன்லலாம் நல்லா ஜாடு அடித்து முடிச்சுட்டு கதவுலேயும் கொஞ்சம் டஸ்ட் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அந்த ஸ்பைடர் வெப்லாம் ரொம்ப ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அதனால் அதையுமே அந்த ஜாடுவாலே ஃபுல் டஸ்டிங் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஜாடுலாம் அடித்து முடித்ததுக்கப்புறமா மாப் போட்டுருவேன். மாப் போடுற வேலை வந்து வீக்லி ஒன்ஸ் எப்படியாச்சும் மாப் போட்டுருவேன். ஏன்னா மாப் போட்டால் வந்து வீடு வந்து கொஞ்சம் இன்னுமே நல்லா க்ளீனாக சில்லுன்னு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால மாப் வந்து எப்படியாச்சும் வீக்லி ஒன்ஸ் வந்து போட்டுருவேன். வீக்லி ஒன்ஸுமே இங்கே வந்து வீடு ஊரில் உள்ள வீடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ். பெங்களூர்லலாம் ரூம்லாம் குட்டி குட்டியாக இருந்ததால் அங்கே வந்து டெய்லியும் மாப் போட்டுட்டு இருந்தேன். பட் ஊரில் வந்து வீடு வந்து கொஞ்சம் லாங்காக லென்த்தியாக இருக்குமா, அதனால் மாப் போட்டு எடுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிரும். அதனால் வீக்லி ஒன்ஸ் எப்படியாச்சும் மாப் போட்டுருணுன்னு சொல்லிட்டு வீக்லியில் எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைம் பார்த்து நான் வந்து மாப் போட்டுருவேன். மாப் போட்டு முடிச்சுட்டு எல்லா கார்பெட் கிச்சனில் அப்புறமா வாசலில் இருந்த கார்பெட் எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சுட்டு அப்புறமா ஜாடு அடிக்கும் போது அந்த பாத்திரம் டப்பா எல்லாம் இங்கே அங்கே எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதுவுமே ப்ராப்பராக அதுக்கு இடத்துல எல்லாத்தையுமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துணியை லைட்டாக ஈரம் பண்ணி இந்த கதவுல உள்ள காவிங்ஸ்லலாம் டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும்ல, ஸோ அதையுமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதையுமே நல்லா நீட் அண்ட் டைடியாக க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டேன். இந்த வேலைலாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே மத்தியானம் சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். பட் வேலை ரொம்ப இருந்ததால் திருப்பி பசி எடுத்துக்கிச்சின்னு சொல்லிட்டு குண்டுட்ட வந்து எனக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடு, பரோட்டா சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டேன். அண்ட் கரெக்டாக வேலைலாம் முடித்தோடனே லூடோ ப்ரௌனியும் 2 பேரும் வந்துட்டாங்க. லூடோ வந்து முன்னாடி ப்ரௌனி கூட விட்டு வச்சுருந்தேன். ஏன்னா அவன் என்னை வேலை செய்ய விட மாட்டான், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனை வந்து முன்னாடி விட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய ரூமை வந்து க்ளீன் பண்ணணுமா இருந்துச்சு. சரி வேலையாக பண்ணிட்டேன்னா அப்படியே டயர்டாக நான் மட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்குவேன், இல்லைனா திருப்பி இன்னொரு நாள் செய்கிறதுக்கு டைம் செட் பண்ணிகிட்ருக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே முடிச்சிடலான்ட்டு ஃபுல்லாக எப்படியும் திருப்பி டஸ்ட் ஆயிருமா தலையும் குளிக்கணுமா இருந்துச்சுன்ட்டு ஃபஸ்ட்டே தலையில் எண்ணெய்லாம் வச்சுட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரூமில் மெயின் க்ளீன் பண்ணதே இந்த டேபிள் கிட்ட உள்ள வந்து 2 பெரிய ஆர்கனைசர்ஸ் வச்சுருந்தேன். அந்த ஆர்கனைசரில் குட்டி குட்டியாக வச்சு அப்புறம் ஆர்கனைசர் பின்னாடியுமே குட்டி குட்டி டப்பாவாக அப்பப்போ எடுக்கிறதெல்லாம் அப்படி வச்சுருந்தேன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீட் அண்ட் டைடியாக ஆர்கனைஸ் பண்ணி அங்கே மேலே ஷெல்ஃப் மாதிரி ரூமில் ஸ்பேஸ் இருக்குது, அங்கே எல்லாத்தையுமே போட்டுடலாம்,
கீழ வந்து ரொம்ப கச்சாமுச்சான்னு வைக்க வேணான்னு சொல்லிட்டு, இந்த கிளீனிங் வேலைய மேல ரூம்லயும் எங்க ரூம்லயுமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால டப்பால இருந்த குட்டி குட்டி எல்லாத்தையும் லூடோ நான் கிளீன் பண்ணிட்டுருக்கும்போதே, அவனும் என் பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டான். அதனால அவன்ட்டயும் ஒண்ணு ஒண்ணா காமிச்சு காமிச்சு விளாண்டுட்டு, எல்லாமே ப்ராப்பரா அந்த ஒயர் அதெல்லாம் நெறையா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல, அப்புறம் இந்த குட்டி குட்டி டாய்ஸ்லாம் நெறையா வச்சிருந்தேன். அது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்ல, இந்த பாக்ஸ்ல வந்து இந்த மேக்கப் ப்ரஷ்லாம் இருந்துச்சு. அத ஓப்பன் பண்ணோனே, இவங்க 2 பேருக்கும் அந்த பிஸ்கெட் சாப்பிட்ட மாரி கேட்டோனே 2 பேரும் ஏதோ பிஸ்கெட் தான் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாங்க. டேபிள்க்கு கீழ உள்ள ஆர்கனைசர்ல உள்ள எல்லா பொருளையுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா டேபிள் உள்ள வந்து கொஞ்சம் இந்த மாரி ஜூல்ரி, குட்டி குட்டி கிளிப்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தேன். அதுவுமே இந்த குட்டி குட்டி ஆர்கனைசர் வச்சிருந்தேன். அதுல எல்லாத்தையுமே சூப்பரா குட்டி குட்டியா இருந்தது எல்லாமே ப்ராப்பரா ரிங் தனியா, செயின் தனியா, கிளிப் தனியா, வாட்ச் தனியா இந்த மாரி எல்லாமே செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த டேபிள் நவுத்துன இடம் வந்து டஸ்ட்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையுமே கிளீன் பண்ணி மாப் போட்டு தொடச்சு எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் முடிக்கும்போதே அப்படியே டஸ்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா குப்பையா அப்புறம் அந்த ஆர்கனைசர் எல்லாம் கிளீன் பண்ணும்போது அதுலேருந்து வந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் அது இதுன்ட்டு எல்லாமே இருந்துச்சா, அப்பப்ப அந்த குப்பை எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து அந்த ஒரு பை வச்சிருந்தேன். அதிலேயே போட்டுட்டேன். இல்லனா அட் அ டைம்ல ஒரேடியா வந்துச்சுன்னா ரொம்ப குப்பை ஆயிருமா, அப்புறம் கிளீன் பண்ணதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த ரூம்ல வந்து பெட் வந்து ஃபுல் ஸ்பேஸ எடுத்துக்கும். அதனால அந்த வாக்கிங் ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால குப்பை வந்து ரொம்ப ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கிளீன் பண்ணது கஷ்டமா இருக்குன்ட்டு, அப்பப்ப அப்படியே கிளீன் பண்றதெல்லாம் எடுத்து எடுத்து அந்த குப்பைக்குன்னு ஒரு பை வச்சிருந்தேன். அதில போட்டுட்டேன். டேபிள் மேல உள்ள இருந்ததுலயுமே கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் இருந்ததையும் எல்லாத்தையும் தொடச்சுட்டேன். அண்ட் இந்த ரூம மெயினா நான் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே, இந்த ஸ்பேஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு கர்டன் போடணுமா இருந்துச்சு. அண்ட் அதுக்கு வந்து இந்த மாரி ஸ்டிக்கர் ஹூக் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அத வந்து 2 சைட்லயுமே ஒட்டி, அந்த ஆணில வந்து இந்த கர்டனுக்கு நூல வந்து மாட்டி இது பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏசி இருக்கத்தால, அந்த ஸ்பேஸ்ல வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கறது எல்லாமே ஏசி வந்து இழுத்து விட்டுட்டு இருந்துச்சுன்ட்டு, இந்த இதுதான் மெயின் பண்ணணுமா இருந்துச்சு. ஸோ இது பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஸ்டிக்கர் ஹூக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. இன்னொரு சைடு வந்து புடிச்சு இழுத்து கட்டுனா தானே மேலேயும் ஸ்பேஸ் வந்து கரெக்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இழுக்கும்போது, இன்னொரு சைடுல உள்ள ஸ்டிக்கர் ஹூக் வந்து பிஞ்சு வந்துருச்சு. ஸோ இத வந்து இப்ப வந்து ட்ரில்லால ஆணி அடிச்சா தான் இது வந்து சரியாகும்னு சொல்லிட்டு அத அப்படியே விட்டுட்டேன். சரி மீதி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி, டஸ்ட் பண்ணி சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, திருப்பி இந்த டப்பா எங்கேருந்தோ இருந்தத எடுத்து இப்படி நவுத்தும்போது 2 பேரும் பிஸ்கெட் சத்தம்னு நெனச்சுட்டு, 2 பேருமே என்கிட்ட ஓடி வந்து பிஸ்கெட் தான் குடுக்குறாங்கன்ட்டு வந்து ஏமாந்து போயிட்டாங்க. அப்புறம் அத தொறந்து காமிச்சுமே, ஐயோ! பாவம் போல இருந்துச்சு. அதனால 2 பேத்தையும் சரி அது பிஸ்கெட் இல்ல, நான் அப்புறமா உங்களுக்கு பிஸ்கெட் தரேன்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் கொஞ்சி சமாதானம் படுத்தினதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் அமைதியா ஆவுனாங்களே! பாவம் போல வந்து பிஸ்கெட் தராங்களா என்னன்ட்டு மோந்து பார்த்துட்டு அப்படியே பாவம் போல பார்த்துட்டு இருந்தாங்க 2 பேருமே. எல்லா டேபிள்ல இருந்த ஆர்கனைசிங் பொருள் அந்த வேலைலாம் முடிச்சுட்டு ப்ராப்பரா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு, ஜாடு அடிச்சுட்டு, லைட்டா மாப் போட்டுட்டு, அதுக்கப்புறமா பெட்ட வந்து கிளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்படியும் ஃபுல் டஸ்டிங் பண்ணதால எல்லா தூசியெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த பெட்ஷீட்டுமே எடுத்துட்டேன். இத வந்து நான் கேமரா ப்ராப்பரா செட் பண்ணி வச்சிருந்தேன். இவங்க 2 பேரும் வந்து விளாடுறேன்னு சொல்லிட்டு, அத ஆட்டி அந்த பொசிஷனே மாத்தி விட்டாங்க. இந்த எடிட் பண்ணும்போது தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்னே நான் கவனிச்சேனே. அதுக்கப்புறமா பெட்ஷீட்டையும் நான் வந்து பெட்ல உள்ள பெட்ஷீட்டையும் மாத்திட்டேன். பெட்ஷீட்லாம் மாத்தி அந்த இத கிளீன் ஆனோனே, இவங்க 2 பேருக்கும் எப்படி என்ன தோணுச்சுன்னு தெர்ல. 2 பேரும் ஜாலியா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேரும் என்னைய வேலையே செய்ய விடல. இங்க போனா இந்த சைடு, அந்த சைடு கால் வச்சா, அந்த சைடு கால்லயே வந்து மாட்டிட்டு வேலை செய்ய விடாம 2 பேரும் கொஞ்சிக்குதுங்க. இதான் இவங்களது வெளாட்டே. லூடோக்கு இடம் வந்து இந்த டேபிள் கீழ தான். இது கீழ நுழைஞ்சு போய் தான் அவன் தூங்குவானே எப்பயுமே. எல்லா வேலையும் முடிச்சுட்டு, பெட்ஷீட் எல்லாம் மாத்தி முடிக்கிறதுக்கே 5:00 ஆயிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் தான் நான் குளிச்சுட்டு, அப்புறம் வெளியும் கொஞ்சம் போற வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, சீக்கிரமா அப்படியே தலையும் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். வீட கிளீன் பண்ணோனே அவ்ளோ பீஸ்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. இவ்ளோ நேரம் வேலை செஞ்சதுக்கு வந்து அவ்ளோ வொர்த் இட்டா இருந்துச்சு. அண்ட் கரெக்ட்டா அந்த சாயந்தரம் டைம் வந்து எங்க ரூம்ல வெயில் அடிக்குமா, அந்த டைம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். வெறும் அந்த கர்டன் போடுற வேலை, ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு. அதுவுமே சீக்கிரமா நான் வந்து கார்பெண்டர கூப்ட்டு அந்த ட்ரில் பண்ணணுமா இருந்துச்சு. ஸோ அதுவுமே பிளான் பண்ணி வச்சிருந்தேன்.
அதுக்கப்புறமா நல்லா ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு என்னோடய ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அப்புறமா ஹேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டேன். எனக்கு வெளியே போகிற வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரையர் யூஸ் பண்ணி கொஞ்சம் முடி செட் பண்ணிக்குவேன். இல்லைனா யூஸ்வலி அப்படியே ஹேர் ட்ரை விட்டுருவேன். நார்மலாகவே அப்படியே காற்றுல காஞ்சிரட்டும்னு சொல்லிட்டு வெறும் லீவ் இன் க்ரீம் சீரம் மட்டும் போட்டு அப்படியே விட்டுருவேன். இப்படி எங்கேயாச்சும் வெளியில் கிளம்புற மாதிரி இருக்குது, இல்லை டக்குன்னு காய வைக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் நான் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி லைக் காய வச்சுக்குவேன். ஸோ ஹேர் ட்ரைலாம் பண்ணிவிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து வெளியே ஒரு வேலையாக போயிருந்தோம். ஸோ அந்த வேலையும் முடிச்சுட்டு அப்படியே சரி கூன்ஸ் வந்து நீ இன்னைக்கு ரொம்ப வேலை செஞ்சல, அதனால கேஎஃப்சி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேஎஃப்சி சாப்பிட கிளம்பிட்டோம். அங்கே போய் நான், ஜோவி, ஜாய் நாங்கள் 4 பேரும் சூப்பராக உட்காந்து நல்லா கேஎஃப்சி சாப்பிட்டோம். காலையிலேருந்து ஃபுல் வேலை செஞ்சு டயர்டாக இருந்துச்சா, சரி அப்படியே சாயந்தரம் அப்படியே கேஎஃப்சி சாப்பிடும்போது அப்படியே செம்மையாக இருந்துச்சு. அதனால கேஎஃப்சிலாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கேஎஃப்சிக்கு வெளியே ஒரு வாஃபிள் கடை இருக்கும். அந்த வாஃபிள் கடை ரொம்ப நாளாகவே சாப்பிடணும் சாப்பிடணுன்ட்டு பார்த்து வச்சுட்டே இருந்தேன். அண்ட் கடைசியில் இன்னைக்கு வந்து எனக்கு டைம் கிடச்சிச்சு அன்னைக்கு வாஃபிள் சாப்பிட்றதுக்கு. அண்ட் அதுலேயுமே பை 2 கெட் 1 ஃப்ரீ இருந்ததால் எங்கள் 3 பேருக்குமே நாங்கள் வந்து வாஃபிள் வாங்கி சாப்பிட்டு எல்லா ஃப்ளேவர் ட்ரை பண்ணோம். இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இவங்க 2 பேரும் இப்படி தான், அதுவும் லூடோ இருக்கால, அவ்வளோ இது அவனுக்கு அப்படியே கோவப்படுவான். என்னை ஏன் விட்டுட்டு போனேன், எங்கே என்னை தனியாக விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்படுவான். ஒரு 5-10 மினிட்ஸ் கிட்ட இவனை சமாதானப்படுத்தி சாரி சொல்லி சரி பண்ணாதான் அவன் வந்து அமைதியாக ஆவான். இல்லைனா வெளியே போயிட்டு இவனை வீட்டில் தனியாக விட்டுட்டு வெளியே போயிட்டு வந்தா இப்படி தான் இவன் வந்து ரொம்ப கோவப்படுவான். அண்ட் அன்னைக்குள்ள டே வந்து அப்படியே முடிஞ்சிருச்சு. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே காலையில் ஏஞ்ச உடனே லூடோக்கு க்ரூமிங் பண்ணுறது தான். எப்பயுமே காலையில் ஏஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை லூடோக்கு க்ரூம் பண்ணி அவனை முடியெல்லாம் தலைலாம் சீவி விட்டு அதுக்கப்புறமா ட்ரை ஷாம்பு வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பவுடர்லாம் போட்டு விடுவேன். ஸோ இந்த மாதிரி வேலை முடித்தாதான் ஃபுல் டே அவன் மாட்டுக்கு ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பான். ஒன்ஸ் நான் அவனை ரூம் விட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறமா அவன் வந்து ரூமுக்கு வந்து உட்கார மாட்டான், அமைதியாக தலை சீவத்துக்கு வந்து காட்டவே மாட்டான். அதனால் காலையில் ஏஞ்ச உடனே அந்த கொஞ்சம் தூக்கத்துலேயே அவனுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து சரி பண்ணி விட்டுட்டேன்னா ஃபுல் டே அவன் மாட்டுக்கு ஜாலியாக இருப்பான். அதனால் காலையில் ஏஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை லூடோக்கு க்ரூமிங் பண்ணுறது தான். ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் இது வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் எடுத்த வீடியோ. ஸோ அன்னைக்கு வந்து அந்த ட்ரில் வச்சு போட்டுடலான்னு சொல்லிட்டு ஆணி அடித்து கொடுத்துட்டாங்க அண்ணன். ஸோ அதனால் அந்த கர்ட்டனையும் நான் வந்து சூப்பராக மாட்டிட்டேன். இதோட இந்த வீடியோவை நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் தாட்ஸை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.